இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. 6 years of age. So morning usual அவரோட ரொட்டீன் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ஸ் ரெண்டு குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, ஒரு பொண்ணு வந்து she is studying in college and the second kid is studying in the 12th standard. They will usually have breakfast, all three of them, and they will start. He will drop these kids in the college school and drop பண்ணிட்டு he will go for his routine work. So அன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா அவர் சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது he suddenly collapsed. The senior person, the daughter called us immediately, the ambulance, and the CPMS center has executives have taken the patient details, அவங்களோட லொகேஷன், இமீடியட்டா ஆம்புலன்ஸ் டிஸ்பேட்ச் ஆயிடுச்சு. ஸோ பை த டைம் பேஷண்ட் அங்கே போய் பிக்கப் பண்ணும்போது the elder daughter, பெரிய பொண்ணு மட்டும் அவங்களோட அக்கம்பெனி பண்ணி நம்மளோட ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க. The paramedic has enabled 5G ambulance 5G activate பண்ண உடனே the emergency இருக்கிற டாக்டர் we were able to see the patient and assess the patient in real time. நம்ம சொல்றோம் டைம் சென்சிட்டிவ் கான்செப்ட் 4.5 ஹவர்ஸ்ல வரும். டோர்ல வந்ததுல இருந்து நம்ம அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக், இது பிளாக்னால வந்ததா ப்ளீட்னால வந்ததா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு பேஷண்ட்டை வந்து நம்ம டெஃபினட்டா ஒரு ஸ்கேன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பேஷண்டோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி என்னென்ன இருக்கு, அவங்களோட மெடிகேஷன்ஸ் என்னென்ன எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மெடிகேஷன் த்ராம்பலைஸ் பண்ற மெடிகேஷன் கொடுக்கறதுக்கு ஏதாவது எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நேரோ டவுன் பண்ணி ஸ்ட்ரோக்கோட சிவியாரிட்டி அசஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ட்ரக்கை கொடுக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் ஜென்ரலா பார்த்தீங்கன்னா it will take anywhere between 20 to 30 minutes. இந்த ப்ராசஸை we were able to complete it when the patient before the patient reaches the hospital. ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம், ஆல்ரெடி என்னென்ன மெடிகேஷன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், ஆல்சோ ஸ்ட்ரோக் சிவியரிட்டி இண்டெக்ஸ் அசஸ்மெண்ட்டையும் நம்ம அது ஒரு 11 கொஸ்டினேர் இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்கு. இது எல்லாமே நம்ம ரியல் டைம்ல கேமரா மூலியமா பார்த்து பேராமெடிக்க அசஸ் பண்ண சொல்லி we have also observed and the neurologists were also there by the side. ஸோ எல்லா அசஸ்மெண்ட்டும் முடிச்சு பேஷண்ட்டுக்கு தேவையான இனிஷியல் ஸ்டெபிலைசேஷனை பண்ணி patient was shifted directly to the imaging. So imaging முடிச்ச உடனே the daughter was counseled regarding the definitive treatment and the injection was provided in 20 minutes since the pickup time. So this is how in the patient நம்மளுக்கு ஒரு 1 month கழிச்சு follow up வரும்போது he was able to walk alone. ஆனா அந்த பாயிண்ட்ல நம்ம இனிஷியலா பார்த்த போது அவருக்கு லெஃப்ட் சைடுல கை கால் வரல, வாய் குளறல் இருந்தது. நெக்ஸ்ட் அடுத்த 4th month ஃபாலோ அப் வரும்போது நம்ம எமர்ஜென்சிக்கு வந்து சொல்லிட்டு போறாங்க ஐம் கோயிங் டு ரிசீவ் ஒர்க், நான் வந்து நெக்ஸ்ட் ஆட்டோ ஓட்ட போறேன் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் இட். 4.5 மணி நேரத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது அந்த ஒரு 20 to 30 மினிட்ஸ்லயே நம்ம கொடுக்கறதுக்கும் அந்த 4th ஹவர்லயோ 4.5 ஹவர்ஸ்லயோ கொடுக்கறதுக்கும் there is always a difference. அந்த கோல்டன் ஹவரை எவ்வளோக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. ஸோ நம்மளோட ஆக்டிவேஷன் 35% நார்மலா பண்றதுக்கும் இந்த 5G எனேபிள் இந்த சிஸ்டம் மூலியமா பண்றதுக்கும் குறையுது. அண்ட் ஆம்புலன்ஸ் டிஸ்பேச் less than 1 minute நம்ம பண்ண முடியுது. ஸோ IoT based அந்த ரியல் டைம் மானிட்டரிங்கோட லேட்டன்சி பீரியட் பார்த்தீங்கன்னா it will be less than 1 second. அம்மாக்கு வாய் போனதுங்க, பேச்சு வரல. எங்க நெஞ்சு வரைக்கும் சொல்லுங்க. அதான் சொல்லணுமா? ஆம்புலன்ஸ் டிஸ்பேச் பண்ணியாச்சு, பேராமெடிக் உங்களை ரீச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம்
ambulance dispatch, virtual medical assistance inside ambulance, continuous vital monitoring system. Thank you. It was a beautiful AV glimpse in this new era of connected emergency medicine. Thank you, team. So we saw a beautiful AV. வந்து பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் வரும்போது கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. நம்ம சினிமாலாம் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் முன்னாடி வந்து காப்பாற்றிக்கலாம்னு சொல்லுவோம். பட் அது நிஜமாவே ட்ரூத் ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேஷண்ட் வந்து ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாம், இல்லை ஆம்புலன்ஸ்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு, ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் எய்டு நம்ம பண்ணியிருந்தா காப்பாற்றிக்கலாங்கிற ஒரு ஃபீலிங் தான் எப்பொழுதுல இருந்தது. பட் இதுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் எவ்வளோ நல்லா பண்ணாலும் ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர் ஆம்புலன்ஸில் எப்படி நல்லா பண்ண போகிறோங்கிறது அது ரொம்ப முக்கியம். அவுட்கம் வந்து டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி அது அவுட்கம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். பட் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் வந்து 5G கனெக்டட் ஒரு ஐசியூல ஒரு பேஷண்ட் எப்படி மானிட்டர் பண்ணி ஒரு டாக்டரோட கேர்ல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ப்ரீ ஹாஸ்பிட்டல் செட்டிங்ல ஒரு ஆம்புலன்ஸ்ல அது கேர் கொடுக்கறதுனால டயக்னோசிஸ் முன்னாடியே நடக்குது, மெடிசன்ஸ் அங்கேயே கொடுக்குறாங்க. ஸோ பை த டைம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது ஒரு ஸ்டெபிலைஸ்டு பேஷண்டாக வராங்க. அதனால அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிருக்கும் வந்து முழு ரெக்கவரி கிடைக்குது. இதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். இது வந்து எல்லா முக்கியமான இடத்துலையும் வச்சிருக்கிறோம். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு வந்து இந்த கடமை டிரான்ஸ்பிளான்ட்ல முன்னோடியாக இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆர்கனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது கிரீன் காரிடார்னு சொல்லுவாங்க. அந்த கிரீன் காரிடார் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட், காவல்துறையினரோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி மூவியும் வந்திருக்கு. அதோட சப்போர்ட் இருந்ததுனால தான் நாங்களே வந்து வி ஹவ் டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸ் செங்கல்பட்டு எங்கேருந்துலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், மெட்ரோவில் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம வந்து சீஃப் கெஸ்டாக சாரை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இட் இஸ் ஆக்சுவலி அ தேங்க்ஸ் கிவிங் கெஸ்டர். அதனால வித் ஆல் யுவர் சப்போர்ட் நம்ம வந்து தமிழ்நாடு பலதில் முன்னோடியா இருக்கு, ஹெல்த் கேர்ல முன்னோடியா இருக்கு, இந்த எமர்ஜென்சி சர்வீசஸையும் முன்னோடி ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி, வணக்கம். IPS, Additional Director General of Police from the Greater Chennai Police as our chief guest. Thank you. I request the dignitaries to stay back. So we have arrived at the moment where we have all been waiting for. My dear people, today we are not just simply launching a fleet of ambulances, we are launching a new approach to emergency care. It's time to mark the official launch of the 5G continuous care ambulance fleet by Kaveri Hospitals. I now request our esteemed chief guest, along with our distinguished dignitaries, Dr. Mahesh, our medical superintendent, I request you to get on stage. Following them, I request the HODs of our emergency department at 3 units, Dr. Meena from Kaveri Radial Road, Dr. Preeta Ilagovan from Kaveri Vadapanni, and Dr. Ashok Nandagopal from Kaveri Alvarbet to join on stage for the launch. So yeah, as we witness this historic moment, we are also connecting with all 4 ambulance units through a live video streaming. And now I request our chief guest, Dr. Amal Raj sir, to flag off the 5G continuous care ambulance fleet. So we can see the AV. We have our ambulances getting dispatched from all 4 units, Kaveri Alvarbet, Kaveri Vadapanni, Kaveri Radial Road and Ma Kaveri. Now we can have the official unveiling and launch of the 5G continuous care ambulance fleet by Kaveri Hospital by our distinguished dignitaries. Travels with the patient, a model where the ambulance becomes a connected clinical environment, and a model where continuous care begins even before the patient reaches the hospital.
big round of applause. We've got 30 ambulances connected across Chennai, powered by technology and driven by expertise. Above all, centered around the patient. Thank you to all the dignitaries. We have now come to a very special segment now. At this technological advancement launch, we are truly privileged and honored to have இந்த 5G ஆம்புலன்ஸ் துவக்க நிகழ்ச்சியில் வந்திருப்பது இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அழைத்தமைக்கு சேர்மன் டாக்டர் மணிவண்ணன் அவர்களுக்கும் அவருடைய மருத்துவ அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நேரங்களில் எவ்வளவு விரைவாக மருத்துவமனைக்கு அந்த நோயாளியை கூட்டி செல்வது என்பது அவர் உயிருடன் இருப்பதற்கும் உயிர் போவதற்கும் காரணமாக இருக்கிறது. மிக விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் அந்த நோயாளி உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது இந்த ஆம்புலன்ஸ் என்பது ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் எக்யூப்மெண்டாக மட்டுமல்லாமல் அது ஒரு மூவிங் மருத்துவமனையாக, நடமாடும் மருத்துவமனையாக செயல்படுவது இந்த 5G கனெக்டிவிட்டி மூலம் மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவர்களும் அந்த ஆம்புலன்ஸில் செல்கின்ற அந்த டெக்னிக்கல் ஸ்டாஃபும் தொடர்ந்து அந்த பேஷியன்ட் மருத்துவமனையில் சென்று செல்வதற்கு முன்னால் தேவையான மருத்துவ உதவி செய்வதற்கு மிக உதவியாக இருக்கும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமது அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறது. சென்னை மாநகரில் 30 ஆம்புலன்ஸை பல்வேறு இடங்களில் நிறுத்தி பேஷண்ட்ஸ் நோயாளிகளுக்கு இலவசமாக அவர்கள் உடனடியாக மருத்துவமனை செல்வதற்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு டாக்டர் மணிவண்ணன் அவர்கள் எனக்கு பல வருஷமா தெரியும். திருச்சி மாநகரில் நான் பணியாற்றும் பொழுதிருந்து அவர் ஒரு மருத்துவமனை காவேரி இருந்த காலத்திலிருந்தே தெரியும். ஒரு டெடிகேட்டட் டாக்டர். ஒரு மருத்துவமனை எப்படியெல்லாம் ஏழைகளுக்கும் பண வசதி இல்லாதவர்களுக்கும் தேவைப்பட்டால் அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவக்கூடிய மருத்துவமனையாக காவிரி திருச்சி செயல்பட்டு வருகிறது. அதே அந்த உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் முன் சென்றால் நம்முடைய வளர்ச்சி கூடவே வரும் என்பதை அதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் காவிரி மருத்துவமனை. அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. In the Department of Emergency, Radial Road, Kaveri Hospital and Ma Kaveri. ஸோ இந்த 5G ஆம்புலன்ஸ் பற்றி உங்ககிட்ட எல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ நார்மல் ஆம்புலன்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அதுவும் நாங்கள் சொன்னோம், டெக்னிக்கலாகவும் சொன்னோம். ஸோ நம்மளோட மெயின் எய்ம் என்னென்னா பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ட்ரீட்மெண்ட் வில் பி ஸ்டார்டட். அந்த விண்டோ கோல்டன் ஹவர் தான் சொல்கிறோம் இல்லையா, இந்த ட்ராமா, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட் பிக்கப் பண்ண உடனே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வில் பி ஸ்டார்டட். ஸோ தட் நமக்கு டயக்னோசிஸ் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிய வரும். ஒன்ஸ் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க நம்ம வந்து அந்தந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சு, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ தேவைன்னா அதெல்லாம் ரெடியாக வச்சு, அந்த மெடிக்கேஷன்ஸ், அந்த கிளாட்டை வந்து கிடைக்கிறதான மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருப்போம். அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்னால் அந்த பிளட் லாஸ் பார்த்து நமக்கு பிளட்டு தேவைன்னா ஓ நெகட்டிவ் பிளட் அதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருப்போம். ஸோ இது நார்மல் ஆம்புலன்ஸில் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த 5G ஆம்புலன்ஸில் நம்ம டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட் நேரடியாக பார்த்து, இப்போ கோவிட் டைம்லலாம் நீங்கள் எப்படி வீடியோ கன்சல்டேஷன் பண்ணி நம்ம கோவிட் கேசஸ்லாம் ட்ரீட் பண்ணோம் வீட்டிலேருந்து. ஸோ அது மாதிரி பேஷண்ட் பிக்கப் பண்ண உடனே அந்த கன்சர்ன் டாக்டர்ஸ் எமர்ஜென்சி டிசிஷன் லைவாக வந்து பேஷண்டோட வைட்டல்ஸ் இருந்து கண்டிஷன் இருந்து பார்த்து அந்த பேராமெடிக் ஸ்டாஃப்க்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே வருவோம். ஸோ தட் பேஷண்ட் வில் ரீச் ஹாஸ்பிட்டல் சேஃப்லி. இப்போ 30 ஆம்புலன்ஸ் சொன்னீங்க, ஆல் ஆம்புலன்ஸ் வில் பி 5G ஒன்லி ஆர்? Yeah.
All the 30 ambulances are 5G enabled. only 30 Kaveri hospital or more hospital? Old பொறுத்தளவு 30 இருக்கு சார். அதில் வந்து எல்லாமே 5G enabled. ஸோ வேரியஸ் லொக்கேஷன்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு பெரம்பூர், தொண்டார்பேட் அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸில் வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் எப்படி எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் காவேரி மேனேஜ்மெண்ட் அஸ் பிளேஸ் த ஆம்புலன்சஸ். ஸோ அதில் வந்து இந்த 5G வரதுங்கிறது ரொம்பவே அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு நார்மல் ஆம்புலன்ஸ். ஸோ மேம் சொன்ன மாதிரி நம்ம இந்த பைலட் ஸ்டடி பண்ணும்போது எங்கள் எதுலேயுமே ஒரு 46 வயசு உள்ள ஒரு பேஷண்ட் வந்து வீட்லேயே கொலாப்ஸ் ஆகிட்டு அவரை வந்து எங்களோடே ரெசிஸ்டேட் பண்ணாங்க. இந்த கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் சொல்லுவாங்க, அது பண்ணிவிட்டு அதுக்கான மெடிக்கேஷன் கொடுத்து வெரிபிள் டு கைட் ப்ராப்பர்லி. ஸோ அந்த பேஷண்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து வெயிட் வாக்கிங் ஒரு 46 வயசு தான். ஸோ அந்த மாதிரி வி ஹேவ் குட் எக்ஸாம்பிள் பைலட் பண்ணும்போது எங்களை பொறுத்தளவு இந்த இதை நம்ம அப்ளை பண்ணுறதுனால ட்ரெமெண்டஸ்லி பெனிஃபிட் பேஷண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா எமர்ஜென்சியோட ஒரு எக்ஸ்டென்ஷன். நம்ம வந்து ஆம்புலன்ஸ் வெறும் சார் சொன்ன மாதிரி வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி வெறும் டிரான்ஸ்போர்ட் மாதிரி இல்லாமல் வந்து ட்ரீட்மெண்ட்டே அங்கேயே ஸ்டார்ட் பண்ணலாம் முக்கியமாக இருக்குது. சார் இந்த ஆம்புலன்ஸ் வந்து இங்கே மெட்ராஸ்க்கு மட்டும் வச்சுருக்கீங்களா? மற்ற பிரான்ச் இருக்குல்ல, நெல்லை மற்ற ஊரில், அந்த ஊருக்குலாம் வரப்போதா? கண்டிப்பாக வரும் சார். ஸ்டேஜ் இதுவாக வந்து பிளான் போட்டு அப்புறம் அது என்ன பிளான் பண்ணியிருக்காங்கிறது இப்போதைக்கு எங்களால் ஷூராக சொல்ல முடியாது. பட் தென் டிஃப்ரெண்ட்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லா ஐ மீன் இந்த சிட்டியில் எல்லா ஏரியாவும் ரீச் பண்ணுறது மாதிரி. அதாவது ஜிபிஎஸ் லொகேஷன் பேஸ் பண்ணி எந்த இடத்துல வேணாலும் எமர்ஜென்சி நடக்கலாம் இல்லையா? ஸோ எல்லா ஏரியாவுக்கும் காமனாக இருக்கிற மாதிரி லொகேஷன் ஒவ்வொரு இப்போ பெரம்பூர்னா அந்த இடம் ப்ளஸ் அதை சுற்றி இருக்கிற 5 கிலோமீட்டருக்கு ஒரு காமன் பிளேஸில் இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ். ஸோ பெரம்பூரில் ஒரு எமர்ஜென்சி கால் வருதுன்னா அந்த ஆம்புலன்ஸ் ஆக்டிவ் ஆகும். இல்லை அதுக்கு பக்கத்தில் கொலத்தூர் ஒரு எமர்ஜென்சி கால் வருதுன்னா அந்த பெரம்பூர் ஆம்புலன்ஸ் டக்குனு ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் ஜிபிஎஸ்ஸை மேப் பண்ணி ஸோ இட் கவர்ஸ் எவ்ரிவேர். சென்னையில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் கவர் பண்ணுற மாதிரி எல்லா இந்த 30 ஆம்புலன்ஸும் பிளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 5G அப்படிங்கிறது நம்ம ஒரு 2G ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம். 3G டெக்னாலஜியில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ 4G 5Gயில் வந்து நிற்கிறோம். ஸோ இது ஒரு 5G டெக்னாலஜி தானே. ஸோ ஒரு ஹார்ட்வேருங்கிறது நம்மளுக்கு மொபைல் ஃபோன் உள்ளே இருக்கிற ஆப் எல்லாமே அது சாஃப்ட்வேர். ஸோ இதே மாதிரி தான் அங்கே இருக்கிற நம்ம ஆம்புலன்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற கேமரா, ஹை டெஃபினிஷன் கேமரா வித் வாய்ஸ் எனேபிள்டு பேசுறது கேட்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஒரு மானிட்டர் இப்போ ஏசிஎல்எஸ் ஆம்புலன்ஸ் அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ஃபீச்சர்ட் அண்ட் எனேபிள்டு ஆம்புலன்ஸுங்கும் போது அதுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. வென்டிலேட்டர், டீஃபிபிரிலேட்டர், பேஷண்ட் மானிட்டர், சிரிஞ்ச் பம்ப், இந்த மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் போக ஹார்ட்வேர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்ணுறோம் அண்ட் ஒரு டேபோ ஒரு மானிட்டரோ அதில் இருக்கும். ஸோ அது வழியாக மூலியமாக நம்ம பேஷண்ட்டை வந்து அந்த பேராமெடிக் எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட் எப்படி அசஸ் பண்ணுறாரு, எப்படி மானிட்டர் பண்ணுறாரு, நம்ம அவரை எப்படி கைட் பண்ணுறோம். ஸோ பேராமெடிக்கு ஒரு எமர்ஜென்சினாலே ஒரு பேனிக் சுச்சுவேஷன் என்னதான் நம்ம படித்து எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் அந்த கயாஸ் பிகாஸ் தேர் ஆன் த மூவ். இது நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு கட்டில் இருக்கிற பேஷண்ட்டை நம்ம பார்க்கல, அவங்க ஆன் த மூவ்ல இருக்காங்க, பேஷண்ட் அன்ஸ்டேபிளாக இருக்காங்க, அங்கே வைட்டல்ஸ் ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, பிபி ரெக்கார்ட் ஆகல. அப்படிங்கும் போது அந்த பேராமெடிக் சிங்கிள் ஹேண்டடாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம லைவாக ஒரு எமர்ஜென்சி டாக்டர் சீனியர் பர்சன் லைவாக பார்த்து அவங்களுக்கு கைட் பண்ணும்போது கேர் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற கேர் வந்து நம்ம ஆம்புலன்ஸில் அட் த டைம் ஆஃப் பிக்கப்லேருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த பைலட் ப்ராஜெக்டோட நாங்கள் பார்த்துட்டது என்னதுன்னா நம்ம பேஷண்ட்டை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி நம்மளுக்கு ஒரு டயக்னோசிஸ் வரும். ஸோ அந்த டயக்னோசிஸ்க்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன், அதோட டெஃபினட்டிவ் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு பிளட் லாஸ் இருந்ததுன்னா அது எங்கேருந்து ப்ளீட் ஆகுதோ அந்த சோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது தான் டெஃபினட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அது எந்த வெசல் பிளாக் ஆயிருக்கோ அதை ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு பலூன் போட்டு அந்த பிளட்டை வந்து மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுறதுங்கிறது தான் டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கணும்னா சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணணும்,
சீக்கிரமா பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணணும், நம்மளுக்கு அவங்களோட ஹிஸ்டரி தெரியணும், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளான்னு தெரியணும். இது எல்லாமே ஒரு அசஸ்மெண்ட் பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா 20 to 30 minutes நம்ம என் ரூட் வர வழியிலேயே அதை நம்ம பண்ணிட முடியும். ஸோ அந்த கோல்டன் ஹவர் டிலேவை வந்து நம்மளால குறைக்க முடியும். ஸோ இதனால நாங்கள் பார்த்தது என்னன்னா ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சிங்கிறது ஒன்று. இப்போ நம்ம யாரும் வந்து போய் தேட்டரில் நின்று டிக்கெட் வாங்குறது கிடையாது, ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் வாங்குறது கிடையாது. ஆன்லைனில் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். வை நாட் எமர்ஜென்சி கேர்? இட்ஸ் ஹை டைம். ஓகே, இதோட அவுட்கம் வந்து இப்போ உங்களோட மெயினாக இந்த மீடியா நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கேமரா வச்சுருக்காங்க, ஒரு டேப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. இதனால நாங்கள் கொடுக்கக்கூடிய கிளினிக்கல் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த கிளினிக்கல் எக்ஸலன்ஸ், பேஷண்ட் அவுட்கம் இது அவ்வளவா இல்லாததுனால மக்களுக்கு தெரியல. யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் வந்த உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்கிறது. பட் இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அந்த அவேர்னஸை தயவுசெய்து மக்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நாங்கள் மெடிக்கல் டெர்மினாலஜியில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அந்த டெக்னாலஜி அந்த ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லுவேன்னா, ஒன்று வந்து ஜிபிஎஸ் லைவ் ட்ராக் பண்ணுறதுனால இப்போ நம்ம மெட்ரோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ டிரான்ஸ்போர்ட் நம்ம நார்மலாக போகிறதுக்கே வந்து நிறையா இன்னும் டைவர்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அது வந்து ரியல் டைமில் பார்த்து எந்த வழியாக வந்தால் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் சேர முடியுங்கிறதுக்கும் இது வந்து இது பண்ணுவோம். இன்னொன்று வந்து காட் ஃபர்பிட் இப்போ ஏதாவது ஒரு மாஸ் கேஷுவலிட்டி மாதிரி ஏதாவது ஒரு பில்டிங் இதாக இருக்குது, ஒரு கேஸ் லீக் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து மல்டிபிள் பேஷண்ட் ஒரே நேரத்தில் வரதை வந்து நம்ம வந்து கோஆர்டினேட் ரியல் டைமில் வந்து நம்ம வந்து எத்தனை பேஷண்ட் வராங்கிறத வந்து நம்ம கணிக்கிறத விட தெரிய வரும். அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்துக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு 20 பெட் எமர்ஜென்சி வந்து 20 பெட் தான் இருக்குது, ஆனால் வந்து வரது வந்து 25 பேர் வராங்க அப்படின்னா அவங்க எப்படி நம்ம முன்னாடியே நம்ம வந்து இது பண்ணுறது, அவங்க கண்டிஷன் நம்ம தெரிய வச்சுட்டு அதுக்கு தப்பு இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெம்பரரி சேஞ்சஸ் பண்ணுறதுனா ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் வந்து we can track the once a patient பிக்கப் பண்ணோன்னு நம்ம ஆம்புலன்ஸ் எவ்வளோ டைமில் ரீச் ஆகும், ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் வருது. இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படின்னா நம்ம 10 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் ரெடியாக வைக்கணும். எந்தெந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், சிடி ஸ்கேன் ரூம் வந்து ரெடியாக வைக்கணும், மெடிக்கேஷன்ஸ் ரெடியாக வைக்கணும், பேஷண்ட் இமீடியட்டாக ரிசீவ் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் உடனே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அந்த கோல்டன் ஹவரில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த பேஷண்ட் லைஃப் சேவ் பண்ணுறத இந்த 5G டெக்னாலஜி ஆகும்.